Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 492 பார்ட் 1. ஓபன் பண்ணா இது ஆக்சுவலா ஒரு செலிப்ரேஷன் ஸ்பெஷல் எபிசோட். டோரிகோ அப்படின்னு ஒரு அனிமே இருக்குது. அந்த சீரிஸை ஒன் பீஸ் கூட கிராஸ் ஓவர் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லா அப்படியானு கேட்டா அப்படியெல்லாம் இல்ல, குறிப்பிட்ட நம்ம பேச போற சில எபிசோட்ஸ்கள் மட்டும் தான். சோ கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லி இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. ஓப்பனிங்ல நம்ம சன்னி கப்பலை காட்டுறாங்க. எப்பவும் போல சூப்பரா கடல்ல செமையா போயிட்டு இருக்குது. ஆனா ஒரு பஞ்சாயத்து என்னன்னா, சுத்தமா கப்பல்ல சாப்பாடு இல்ல. ஸ்டோரே கம்ப்ளீட்டா எம்டியா தான் இருக்குது. இத நம்ம சஞ்சய் சொன்ன உடனே அவனை புடிச்சு வாங்குன்னு வாங்கி தள்ளுவானுங்க. என்னன்னா அவன் ஒரு குக்காமா, ஒரு குக்கு இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம பேசலாமா? சாப்பாடு எல்லாத்தையுமே நீ பத்திரமா பாதுகாப்பா வைக்க வேண்டாமா? இப்படி அலட்சியமா பதில் சொல்றியே, உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி வாங்குவானுங்களா? அவன் ஜிம்புலா சொல்லிடுவான், அட லூசு பழிலாம், நீங்க தான்டா வலின்னு வலிச்சு நிக்கிறீங்க, இப்ப ஏன்டா என்கிட்ட வந்து உசுர வாங்குறீங்கம்மா? இங்க நமிக்கு கொலை காண்டாவும். ஏன்னா முதல்ல இவங்க ஒரு பெரிய சூறாவளியில சிக்கி கண்ணா பின்னன்னு செதறி அடிச்சு வந்து விழுந்தாங்க. இப்போ சோறு இல்லாம தவிக்கிறாங்க. என்னென்ன பஞ்சாயத்தெல்லாம் வருமோ தெரியல. இப்போதைக்கு இவங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை, ஏதாச்சும் ஒரு ஐலாண்ட் ஒண்ணு கண்டுபிடிச்சு அங்க கொண்டு போய் கப்பலை ஸ்டாப் பண்ணி சாப்பாடு இருக்கான்னு தேடி பார்த்து கப்பலை ஃபில் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதானே. ஆனா இவங்க போற இடத்துலயே சாப்பாடு இருக்கணுமே. ஏதோ நம்ம வந்தா சமைச்சு வச்சு இந்தாங்க சாப்பிடுங்கன்னு ஊட்டி விடுற மாதிரியே பேசிட்டு இருக்கேன்னு ஜோரோ வட்டவட்டியா திட்டுவான். இப்படி இவங்க பேசிட்டே வரும்போது தூரத்துல ஒரு ஐலாண்ட் ஒண்ணு தெரியும். இது போதுமே, சரி ரைட் அங்க ஏதாச்சும் இருக்கான்னு போய் பாத்துருவோன்னு நேரா அந்த ஐலாண்டுக்குள்ள என்ட்ராவாங்க. சொல்ல போனா அந்த ஐலாண்டு சரியான சூடு. லூஃபி எல்லாம் சோரே பாடிட்டே போவான். நம்ம என்ன நினைச்சா, அந்த தீவுல டவுன் இருக்கும், அந்த டவுன்ல கடை இருக்கும், அந்த கடையில சோறு இருக்கும், அதை வாங்கிட்டு போலான்னு நினைச்சா. ஆனா இங்க ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. நம்ம மட்டும் தான் தன்னந்தனியா இங்க சுத்திட்டு இருக்கோம். மொத்தத்துல இந்த இடத்த பார்த்தா இங்க மனுஷங்க நடமாட்டம் இருந்த மாதிரியே தெரியல. எப்போ எந்த டைம் என்ன வந்து அட்டாக் பண்ணுன்னு தெரியாது. ஆனா எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்கிற மாதிரி சஞ்சி சொல்லுவான். சாப்பருக்கு பீதி ஆயிரும். எது வேணாலும் வருமானு. இப்படி எல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா அவன் உள்ள வந்திருக்கவே மாட்டானாமா. பேசாம நான் ஜோரோ கூட அங்கேயே ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேலைன்னு புலம்பிட்டே வரும்போது திடீர்னு லூஃபி எதையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி நிப்பான். என்னடா என்னாச்சுன்னு எல்லாரும் பார்த்து பதறுவாங்க. அவன் மேல பார்த்துட்டு மீட்டுன்னு கத்துவான். பார்த்தா அங்க ஏகப்பட்ட எலும்பு கூடு மரம் இருக்கும். அந்த மரம் ஃபுல்லா மீட்டை அடுக்கி வச்சிருக்கும். ஆக்சுவலா அது மீட் மரம். லூஃபிக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. என்னடா வித்தியாசமா மரமெல்லாம் இருக்குதுன்னு. லூஃபி ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பார்ப்பான். நிஜமான மீட்டு தான். அவன் அதை அங்க வெளுத்து கட்டிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க சாப்பருக்கு காட்டன் கேண்டி எல்லாம் கிடைக்கும். என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சஞ்சி அங்க இருக்க புல்ல போய் தின்னு பாப்பான். அது பாயில் பண்ண பாஸ்தா பெர்ஃபெக்ட்டா பாயில் பண்ணி வச்சிருக்காங்க. என்னங்கடா ஐலாண்ட் இது, ஏகப்பட்ட சாப்பாடு இருக்கும் போல, வேணுங்கிறத நம்ம எடுத்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப சாப்பர் அங்க இருக்க ஒரு பெரிய செடியை பார்த்துட்டு என்னதுன்னு போய் பாப்பான். பார்த்தா அது ஒரு அரிய வகை பிளான்ட். அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் எங்கேயும் கிடைக்காது. அதை மட்டும் பாயில் பண்ணி குடிச்சாங்கன்னா எந்த வயிறு வலியா இருந்தாலுமே அதை சரி பண்ணிரும். சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த புதருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கையை வந்து லபக்குன்னு அவனை பிடிக்கும். 50 பேரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க. ஐயோ ஆபத்து வந்துருச்சுன்னு. கடைசியில அது யாருன்னு பார்த்தா அந்த டோரிகோ அனிமே சீரிஸோட ஹீரோ. இவரோட பேரும் டோரிகோ தான். அவன் கூடவே ஒரு பையனும் ஓனாயும் வருவாங்க. அந்த பொடி பைய பேரு கொமட்சு, அந்த ஓனாயோட பேரு டெரி. அவங்க நம்ம சாப்பரை பார்த்தோன்னே என்ன அனிமல் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இந்த ஹங்கிரிலா ஐலாண்ட்ல இது கண்டிப்பா ஒரு ரேரான அனிமலா தான் இருக்கும். அப்படி இப்படின்னு இதை நல்லபடியா பேசுறான் இல்லைன்னு பார்த்தா இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் போலன்னு டோரிகோ சொல்லுவான். உடனே சாப்பருக்கு தூக்கி வாரி போடுவான். ஐயோ விட்டா நம்மள தின்றுவானுங்க போலேன்னு. அட அவன் திங்கலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா லூஃபி விடுவானா? ஓங்கி ஒரே குத்து. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே தெரிச்சிருவாங்க. அதுலயே அந்த கொமட்சுங்கிறவெல்லாம் செம்மையா ஷாக் ஆயிருவான். என்னது இது, கை இத்தா தண்டிக்கு நீளுதுன்னு. நம்ம பையன் எப்படியாச்சும் சாப்பரை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி பாஞ்சு போய் கச்சன்னு காட்டுத்தனமா பஞ்சு வைப்பான். அவன் பஞ்சு எல்லாத்தையுமே டோரிகோ அசால்ட்டா தடுப்பான். அதுக்கப்புறம் ஓங்கி ஒரு மிதி வைப்பானா, அந்த அட்டாக்கையுமே தட்டி விட்டுருவான். உடனே லூஃபி காண்டாயிட்டே, எங்க சாப்பரை என்னடா பண்ண போற, ஒழுங்கா அவனை விட்டுருமா. உடனே அவன் பார்த்துட்டு, எது சாப்பரா? தம்பி, இந்த ரேரான அனிமலை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது நான் தான். அதனால இது எனக்கு தான் சொந்தம், நான் தான் சாப்பிடுவேன்பா. சாப்பரு காண்டாயிட்டே, வாயை வெட்டி போடுவேன். என்ன நிஜமா சாப்பிடவா போற? சாப்பிட்டு கீப்பிட்டு தொலைஞ்சிடாத, நான் டேஸ்ட் நல்லாவே இருக்க மாட்டேன், ரொம்ப கேவலமா இருப்பேன் அப்படின்னு. உடனே அந்த டோரிகோவும், டேஸ்ட் கம்மியா இருக்கறதெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம். அதுக்கப்புறம் தான் சாப்பர் பேசினதை நோட் பண்ணுவான். அவனால நம்பவே முடியல எப்படி இது பேசிச்சுன்னு. லூஃபி இருந்துகிட்டு அவன் எங்க க்ரூல ஒரு ஆளு, அவனை போய் சாப்பிட ட்ரை பண்றியான்னு சொல்லிட்டு இப்படியே அங்க கலவரம் போயிட்டு இருக்கும். அந்த டைம் காட்டுக்குள்ள இருந்து எக்கச்சக்க கண்கள் இவங்கள பயங்கரமா பாத்துக்கிட்டு இருக்கும். அந்த டைம் 50 பேத்துக்கு சம பீதி, என்ன இத்தனை கண்கள் தெரியுதுன்னு. ஆனா லூஃபி மட்டும் வேற ஏதோ டேஸ்டியான ஸ்மெல் வருதே, என்னவா இருக்கும்னு அப்படியே சுத்தி முத்தி பாப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய சைஸ் பன்னிங்க வந்து நிக்கும். இதுங்க தான் பார்பிக்யூ பண்ணிக்கலாமா. ஆக்சுவலா இது அவங்களோட ஏரியா, அதனாலதான் இத்தனை பேர் இருக்காங்க. அதோட முதுக பாத்தீங்கன்னா அப்படியே டோஸ்ட் ஆகி வெந்துகிட்டு இருக்கும். யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, லூஃபிக்கு பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா நடமாடுற டோஸ்ட் ஆகிற பன்னிகளை பாத்துட்டான்ல. டோரிகோ என்ன சொல்லுவான், கொஞ்சம் அசந்திங்கன்னா
சாப்பிட்டீங்கன்னா போதும் அது உங்களோட எலும்பு எடுத்து சூப்பு வச்சு குடிச்சிருமானா நமி பதறுவா. எது சூப்பு வைக்குமா? அட நன்னாரி பயிலாம் ஆல்ரெடி அது வெந்துட்டு தாண்டா இருக்குது. இல்ல நம்ம எதுக்குடா சூப்பு வச்சு குடிக்கணும்னு. அதுகெல்லாம் நல்லா பெரிய சைஸ்ல மலமாடுக மாதிரி இருக்கும். அப்ப அந்த கொமட்சுங்கிறவன் அந்த பண்ணையில பார்த்துட்டு இது கேப்சர் லெவல் 1 அனிமலுமா. நம்ம ஆளுக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாதுல்ல. ஆக்சுவலா அனிமல்ஸ பிடிக்கிறதுல ஸ்கேல் ரேங்கிங் டிஃபிகல்ட்டி இருக்குது. அதுல இது கொஞ்சம் டஃப்பான அனிமல். சொல்ல போனா ஐஜிஓவால சொல்லப்பட்டது. இன் கேஸ் அதுங்க கேப்சர் லெவல் 1 அனிமல்ஸா இருந்தா அதுகளை பிடிக்கிறதுக்கு 10 ப்ரொஃபஷனல் ஹண்டர்ஸ் தேவை. அதுவும் ஷார்ட் கன்னை வச்சு சுட்டாதான் அதுகளை பிடிக்க முடியும். இதுங்க தான் பார்பிக்யூ பண்ணீங்க கேப்சர் லெவல் 1. ஆக்சுவலா டொரிக்கோக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒண்ணுதான். 1-2 இருந்தா ஈஸியா பிடிச்சிருவான். ஆனா இத்தனை இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான். நமி பார்த்துட்டு எங்க ஆளை பத்தி உனக்கு தெரியாது, மொத்தத்தையும் ஒரே ஆளா முழுக போறான், நீயே பாரும்பா. அவன் பார்த்தாங்க நாக்க தொங்க போட்டுட்டு எப்படாத சாப்பிடலான்னு வெயிட்டிங்ல இருப்பான். அதுகளுக்கு தெரியல பக்கத்துல வந்தா என்ன பண்ணுவானுங்கன்னு. அந்த டைம் நம்ம சஞ்சி பார்பிக்யூ பிக்ஸுங்களா ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு அவன் ஒரு சைடு கேஷுவலா பேசிட்டு இருப்பான். நமிக்கு கொலை காண்டாவும். அப்படியே கட் பண்ண அடுத்த செகண்டுங்கும் போது அத்தனை பண்ணிக்கலாம் அப்படியே பாஞ்சு வருங்களா. இந்த டொரிக்கோங்கிறவன் சரி ரைட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாஞ்சு அடிக்க போவான். உடனே லூஃபி ஒரு சைடு பாஞ்சு அடிப்பான். எப்படியே டொரிக்கோ லூஃபி நம்ம செஞ்சு இவங்க 3 பேரும் போட்டு பொலன்னு பொலந்து கட்டுவாங்க. அந்த டைமுங்கும் போது சில பல பண்ணிங்க மட்டும் பயங்கரமா எரிய ஆரம்பிச்சு கருக ஆரம்பிக்குங்க. உடனே டொரிக்கோ என்ன சொல்லுவான், அதுகளை ஒரே அடியில காலி பண்ணிருங்க. காண்டாச்சுங்கன்னா அதுங்க பயங்கரமா எரிய ஆரம்பிச்சு கருக ஆரம்பிச்சிருமாமா. சரி ரைட்டுன்னு சொல்லி அடி பொலந்து கட்டுவாங்களா. சாப்பர் பார்த்துட்டு அசந்துருவான். பரவாயில்லையே டொரிக்கோக்கு அனிமல்ஸ் பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கேன்னு. ஆக்சுவலா அவனுக்கு நிறைய இன்கிரீடியன்ஸ் பத்தியும் தெரியுமாமா. ஏன்னா அவன் ஒரு கவர்மெண்ட் ஹண்டர். அப்படின்னா ஃபுட்டை பத்தி நிறைய ரிசர்ச் பண்றவங்க. யாரும் சாப்பிடாத உணவு புது புது பிளேவர்ஸ்னு நிறைய கண்டுபிடிச்சிருக்கானாமா. சொல்ல போனா இவன் 6000க்கு மேல இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கானாமா. இதெல்லாம் கேட்டுட்டு சாப்பரும் நம்பி அப்படியே அசந்து போயிருவாங்க. அங்க லூஃபி கையை நீட்டி அடிக்கிறத பார்த்துட்டு டொரிக்கோ அசந்து போயிருவான். உன் பாடி என்ன கம்மா இப்படி சல்லுன்னு போயிட்டு வருதுன்னு கேட்டவனா, ஆமா நான் கம் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன், அதனாலதான் எனக்கு இந்த பவர் கிடைச்சதும்பானா. அவன் அந்த பவரை பத்தி எல்லாம் கவலைப்படல, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் தான் கேட்பான். அட போப்பா அந்த டேஸ்ட் எல்லாம் சைக்காதுன்னு சொல்லி மாத்தி அந்த பண்ணியெல்லாம் அடிச்சுக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. சோ இப்படி எங்க சம்பவம் போயிட்டு இருக்கும். அதே நேரம் கப்பல்ல காட்டுறாங்க. அவங்க பசியில அப்படியே பேன்னு கிடப்பாங்க. ஏன்னா சோத்துக்காக தானே இவ்வளவு தூரம் வந்தாங்க, இன்னுமாடா அங்க தேடிட்டு இருக்கீங்க, எங்களால முடியலன்னு புலம்பிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் ஜோரோ மேபி அவங்க தொலைஞ்சிருக்கலாம், நான் வேணா என்ன ஏதுன்னு போய் பாக்குறேன்மா. உடனே நம்ம உசோப்பு கால்ல விழுந்து, வேண்டாம் ஜோரோ வேண்டவே வேண்டாம், நீ போனா என்ன ஆகும் ஏதாவும்னு நல்லா தெரியும், இருக்கிற பஞ்சாயத்தை இன்னும் பெருசு பண்ணி விட்டுருவ, பேசாம இங்கேயே இருப்பான்னு காலை பிடிச்சு அவன் அங்க அமைக்க வச்சிருவான். இங்க அவங்க பார்பிக்யூ பண்ணிய போட்டு பொழந்து கட்டினாங்கல்ல, அதை அழகா துண்டா வெட்டி நல்லா பொலன்னு பொலந்து கட்டிட்டு இருப்பாங்க. டொரிக்கோ ஒரு ஃபுட் ரிசர்ச்சருங்கிறதுனால அவன் அந்த பன்னிக்கறியோட டேஸ்ட பத்தி சொல்லிட்டே சாப்பிடுவான். லூஃபி இருந்துகிட்டு தேங்க்ஸ் பா, உன்னாலதான்ப்பா இவ்வளவு டேஸ்டியா தின்னுட்டு இருக்கேன், அவன் பாட்டுக்கு அள்ளி வாயில போட்டுக்கிட்டே இருப்பான். இங்க சாப்பர் அந்த உல்ஃப் கூட ஃப்ரெண்ட் ஆயிருவான். அது பேரு டெரி க்ளோத்தாமா. ஆக்சுவலா அது அவ்வளவு சீக்கிரத்துல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட எல்லாம் பழகாதாமா. ஆனா இப்போ நம்ம ஆளுல முழுசா நம்புறதுனால தான் இவங்க கூடவே இருக்கிறதா டொரிக்கோ சொல்லுவான். அந்த சாப்பர் இதுக்கு முன்னாடி சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இருந்தால, அதுக்காக அவன் மன்னிப்பும் கேட்பான். அதான் எல்லாம் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களே, அப்புறம் என்ன கவலை. நமியால கடைசி வரைக்கும் நம்ப முடியல, டோஸ்ட் ஆகிற பண்ணிங்கெல்லாம் வந்து இவங்கள அட்டாக் பண்ணுன்னு. இந்த ஐலாண்டே வித்தியாசமா இருக்கும்பா. அப்ப அந்த கொமட்ஸும் இந்த ஐலாண்ட பத்தி சொல்லுவான். இதுதான் ஹங்கிரி லேண்ட் ஐலாண்டு, இங்க தான் ஏகப்பட்ட இன்கிரீடியன்ஸ் மறைஞ்சிருக்குதுன்னு வேற சொல்லுவான். ஆக்சுவலா இந்த ஐலாண்டு இருக்கிறதே ஒரு கதைன்னு தான் சொல்லுவாங்க. நம்பி டவுட் ஆகப்பா, ஏன்னா இது ஒரு சின்ன ஐலாண்டு, இவ்வளவு பெரிய கடல்ல இதை எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேப்பா. ஸ்மெல்லு, ஃபுட் டேஸ்டோட ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல்ல மோந்து பார்த்தே இந்த டொரிக்கோ பையன் இவ்வளவு தூரம் வந்திருக்கான், என்னங்கடா மூக்குதுன்னு நமி காரிட்டு துப்புவா. அந்த டைம் நம்ம சஞ்சி நமி காண்டி அந்த பார்பிக்யூ பிக்ல வெரைட்டியா சாஸ் எல்லாம் ஊத்தி அவளுக்காண்டி டெலிஷியஸா கொண்டு வந்திருப்பான். லூஃபி உடனே வளக்கன அதை புடிங்கி வாயில போட்டு திங்க ஆரம்பிச்சிருவான். ஏ லூசு பையல, அதை நான் நமிக்காண்டி பண்ணண்டா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் கையில இருந்து இன்னொன்னு குடுக்கலான்னு பார்த்தா அதை அந்த டொரிக்கோ எடுத்து தின்றுவான். அப்படி எடுத்து தின்னுட்டு நீ ஒரு ஜீனியஸான குக்குன்னு பாராட்டி தள்ளுவான். இந்த பாராட்டெல்லாம் நம்மளால ஏகப்பட்ட டைம் கேட்டுட்டானே, ஆனா நமிக்காண்டி செஞ்சு கொண்டு வந்தது எப்படா நீ திங்கலான்னு சொல்லி வண்டியா திட்டுவான். அந்த டைம் சாஸ் அந்த கொமட்சோ பைய எடுத்து நக்கி பார்த்துட்டு, வா வாட் டேஸ்டியான சாஸ், நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு பாராட்டி தள்ளுவான். என் மூஞ்சிக்கு முன்னாடி புகழாத, எனக்கு வெக்கமா இருக்கும்பா. அந்த கொமட்சோ அந்த சாஸை ஒரே ஒரு டிராப் தான் தொட்டு நக்கி இருப்பான். ஆனா அதுல என்னென்னலாம் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிருக்கான், அதை எந்த அளவுல சேர்த்திருக்கான்னு எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற புட்டு வைப்பான். சீக்கிரட்டான என்னோட டெக்னிக் எல்லாம் இவனை எப்படி கண்டுபிடிச்சானுங்க, கொய்யாலையில வேற லெவல்ல டேஸ்ட் பண்றானுங்களேன்னு சஞ்சயே ஆடி போயிருவான். உடனே அவன் ஒரு சாஸை கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லுவான். அதுவுமே சும்மா வேற லெவல்ல இருக்கும். சரி ரைட்டு, இருக்கிற சோத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா சன்னிக்கு போலான்னு சொல்லி திரும்பினா அங்க இருந்த மொத்த பண்ணிகளையுமே இந்த 2 பேரும் நல்லா வெளுன்னு வெளுத்து கட்டி இருக்கானுங்க. அட எரும மாட்டு பயிலா, இப்படி ஆடா திம்பிங்க, மொடா குடிகாரனுங்க மாதிரி மொடா தீனிக்காரனுங்களா இருக்கீங்களா, இப்ப கப்பலுக்கு என்ன தடா கொண்டு போறதுன்னு பச்சையா திட்டுவாளா. அதான் இங்க இவ்வளவு இருக்குதுல்ல நம்பி, அதுல அள்ளிட்டு போமா. உடனே டொரிக்கோ, இப்ப உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும், என்கிட்ட இன்னொரு டிஷ் இருக்குதும்பா. என்னது அதுன்னு கேட்டா ஹங்கிரிலா பேர்டுன்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். அவ்வளவுதான், டாடா பை பை, see you.